பிரியமான இறை உறவுகளே, இந்த காணொலி பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரும் நற்கருணை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராங்க. ஆண்டவர் இயேசுவின் பெயரில் அபிஷேகத்தை ஆசீர்வாதமாய் பார்ப்பீர்கள். அன்பர்களே, இன்றைக்கு பதிலுரை பாடல் பல்லவி பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்கிறார். ஆண்டவர் அவர் விரும்புவது நம்ம செலுத்துற பலியெல்லாம் அல்ல. நம்ம நல்லதா செய்யறோமோ அதனால் ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவார் என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் அவர் விரும்புவது நம் மனதை தான். எனவே அன்பர்களே, தாழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு செய்தியாக, இன்றைக்கு நற்செய்தி மூலமாய், குறிப்பா லூக்கா நற்செய்தி 18வது அதிகாரம் 9 to 14 வரை உள்ள இறைவார்த்தை மூலமாய் தாழ்ச்சியோடு இருக்கணும். Humility, தாழ்ச்சி is a rare virtue. The minute you think you have it, you have lost it என்று சொல்லுவார். தாழ்ச்சி என்பது அந்த குணத்தை நமக்கு இருக்கிறதே என்று நினைக்கிறோம் அல்லவா, அந்த தருணமே ஒரு இருக்கிறதே என்ற அகந்தையினால் அது நம்மிடம் இல்லாமல் போய்விடுகிறது. Humility is a rare virtue. The minute you think you have it, you have lost it என்று சொல்வார். எனவே அன்பர்களே, தாழ்ச்சிக்காக ஜெபியுங்கள். இன்றைக்கு அதைதான் ஆண்டவர் நற்செய்தியிலே சொல்லுகிறார். லூக்கா நற்செய்தி 18வது அதிகாரம் 9 to 14 வரை உள்ள இறைவார்த்தையிலே அகந்தையினால் ஒருவன் விடுகிறான், தாழ்ச்சியினால் ஒருவர் உயர்கிறார். எல்லாருக்குமே இந்த அகந்தை இருக்கிறது. மனிதர்களாக நம்ம எல்லாருக்குமே நம்மை பற்றிய அகந்தையினாலே பல இடங்களில் நாம் விழுந்து விடுகிறோம். தாழ்ச்சியாய் இருப்பவர்கள் அவர்கள் எந்த இடத்துல இருந்தாலும் உயர்ந்தே இருப்பார்கள். அவர்களை பற்றி பேசப்படுகிற அனைத்தும் பெருமிதமாகவே இருக்கும். தாழ்ச்சியோடு இருக்கணும். நண்பர்களே, நீங்க விளையாட்டு துறையை பாருங்க, நீங்க அரசியல் துறையை பாருங்க, நீங்க கல்வித்துறையை பாருங்க, எல்லா துறைகளிலும் ஆன்மீகத்தும் சேர்த்து சொல்லுகிறேன், தாழ்ச்சியோடு இருப்பவர்கள் சிறந்து இருப்பார்கள். தாழ்ச்சிக்காக ஜெபியுங்கள். ஆண்டவர் சொல்கிறார், ஒரு பரிசேயன் கோயிலுக்கு சொல்லுகிறார். அவர் தன்னை பற்றி ஜெபிப்பதை விட மற்றவரோடு கம்பேர் பண்ணிக்கிறார், மற்றவரோடு ஒப்பிட்டுகிறார். நான் கொள்ளையர், விபச்சாரர் போன்றவர் அல்ல, நான் 10ல் 1 பங்கை கொடுக்கிறேன், நான் வரி தண்டவர் போல அல்ல. எனவே அந்த ஜெபமே எப்படி மாறிவிடுகிறது என்றால், தாழ்ச்சி இல்லாமல் பிறரோடு ஒப்பிட்டு, நம்மளோட ஒப்புதல் ஆண்டவராக தான் இருக்கணும், மனுஷங்களோட ஒப்பிடாதீங்க, அகந்தையா மாறிடுவீங்க. உங்க பார்வைக்கு இதெல்லாம் தெரிகிறதோ அதெல்லாம் உண்மையாக இருக்கணும் அவசியமே இல்லை. உங்கள் பார்வையை நீங்க எதையெல்லாம் பார்த்தீர்களோ அதான் உண்மையாக இருக்க வேண்டும் என்ற அவசியமே கிடையாது அன்பர்களே. எனவே பிரியமான இறை உறவுகளே, ஆண்டவர் இயேசு சாமி பெயரில் தாழ்ச்சியோடு இருக்கணும். இரண்டாவது, அந்த பரிசேயன் ஜெபிக்க எப்படி ஜெபிக்கிறார் என்றால், தன்னுடைய செயல்பாடுகளை தான் ஆண்டவருக்கு பரிசளிப்பது போல. நம்ம ஜெப கூட அப்படிதான் இருக்கும். அகந்தையில நான் கோயிலுக்கு இது பண்ண, நாங்க தான் அது பண்ணோம், நாங்க தான் இது செய்வோம், அந்த காலத்துல நாங்க இருப்போம். தந்தையர்கள் நாங்க புதுசாக ஒரு கோயிலுக்கெல்லாம் போகும்போது முதல்ல எங்கிட்ட தான் சொல்லுவாங்க, வந்து ஃபாதர் நாங்க தான் பண்ணோம், ஃபாதர் நாங்க தான் பண்ண. நல்லதுதான், சொல்லவே கூடாதுன்னு சொல்லல. ஆனால் நீ எதை மனதில் வைத்துக் கொண்டு சொல்கிறார் என்று சொல்வதில் இருந்து விலகிக் கொள்ளலாம். எல்லா சொல்வதும் அகந்தையில் இருக்கிறது என்று குருவார் சொல்ல மாட்டார்கள். ஆனால் பிரியமான இறைவர்களே, அகந்தையோடு சொல்கிற பொழுது அது ரொம்ப அழகா வெளியே தெரிந்து விடும், அதை ஆண்டவர் காட்டி கொடுத்து விடுவார். எனவே நம்ம ஏதோ கடவுள் கொடுக்கிறதாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். நாம் கொடுக்கல, நாம் பெறுகிறோம். செய்கிற சின்ன சிறியற்ற மூலமாக அபிஷேகத்தை பெறுகிறாய். சின்ன செய்த முதலாம் எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லுகிறார். எனவே அன்பர்களே, தாராளமாய் கொடுப்போம், அகந்தையில் அல்ல. ஏதோ இலவசமா நம்ம கிட்ட கொடுக்கிறோம் நினைச்சு கொடுக்க வேண்டாம். அதுதான் நீங்க நற்செய்தியில பார்க்கிறோம். அவர் என்னவெல்லாம் செய்தாரோ அவர் பிறரோடு ஒப்பிட்டு சொன்னார். இரண்டாவது, அவர் இறைவனுக்கு தருவதாகவே, இறைவனுக்கு பரிசு தருவதாக நினைத்துக் கொண்டார். ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாத வாழ்க்கை அது எப்பொழுது வேணாலும் நம்ம விட்டு இந்த பூல வாழ்க்கை போயிடும், எப்பொழுது வேணாலும் இது நின்று விடும். எனவே இருக்கிற வரையில தாழ்ச்சியோடு இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசேயன் இவ்வாறு ஜெபித்தார். ஆனால் வரி தண்டுபவர் வானத்தை அன்னார்ந்து கூட பார்க்காமல் தலை குனிந்து தன்னுடைய குறைகளை அறிக்கையிட்டு ஜெபிக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், லூக்கா நற்செய்தி 18வது அதிகாரம் 14வது வார்த்தை, தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்து பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்து பெறுவர். தாழ்ச்சியோடு இருங்க. உங்க ஆபீஸ்ல, உங்க வீட்டுல, உங்க நண்பர்கள் மத்தியில, நீங்க எங்கெல்லாம் இருக்கிறீங்களோ அந்த இடங்கள்லாம் தாழ்ச்சியோடு இருங்க, ஹம்பிளா இருங்க. வல்லமை ஆசீர்வாதத்தை பார்ப்பீர்கள். அதான் சொன்னேன் ஆங்கிலத்துல, humility, தாழ்ச்சி என்பது humility is a rare virtue. The minute you think you have it, you have lost it. எனவே அன்பர்களே, ஆண்டவரே தாழ்ச்சியை கொடுங்கப்பா, நாங்கள் தாழ்ச்சியோடு இருக்கணும். அது மூலமா உங்க வல்லமை நாங்கள் அடையணும். குறிப்பாக இந்த தவ காலத்துல நான் தாழ்ச்சியா இருப்பேன் என்ற நிலைப்பாடு எடுப்போம். அப்பா நன்றி, வல்லவரை நன்றி. இந்த சனிக்கிழமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்க ஆண்டப்பா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் பெயரா என்னவெல்லாம் விண்ணப்பங்களை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் தவ காலத்தில் ஒவ்வொன்றையும் உங்கள் பதத்தில் வைக்கிறேன். ஆண்டவரை நீங்க தொடுங்க அப்பா, நீங்க வழி நடத்துங்க, நீங்க ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் மகிழ்ச்சியா இருப்பீங்க, நல்லதே நடக்கும். வல்லமையான இறைவன் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் கிருபையிலே
தாழ்ச்சியோடு இருங்க, மகிழ்ச்சியா இருப்பீர்கள். ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன். எனவே உங்க தேவைகள் எல்லாம் கமெண்ட்ல அனுப்புங்க. உங்களுடைய விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றுக்காகவும் தனி ஜெபத்துல, திருப்பலியில, ஆராதனையில ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அதே போல அன்பர்களே, இந்த ஜெபத்தின் மூலமாய் உங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்தது என்றால் சாட்சியமா சொல்லணும்னா இங்க கமெண்ட்ல சொல்லலாம். ஏனென்றால் நிறைய பேர் அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள். அதுல ஏதாவது சாட்சியம் சொன்னீர்கள் என்றால் பார்ப்பவர்களுக்கு இன்னும் ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். நம்மளுடைய நல்லது நடந்ததை வைத்தே பிறருக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்துவார். God bless you. Have a nice day. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசு சாமியின் பெயரில் இன்றைக்கு மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள், ஆசீர்வாதங்களை பார்ப்பீர்கள். இறைவன் உங்களோடு வருகிறார். அன்பர்களே, இந்த காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. God bless you.